வணக்கம். வாழிய நலம். அந்த காலத்துல சோழ நாட்டுல திங்களூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அங்க அப்பூதிடிகள்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு மனைவி, பையன் இருந்தாங்க. அங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அவருக்கு திருநாவுக்கரசர் மேல ரொம்ப அளவு கடந்த மரியாதை, ரொம்ப பிரியம். அதனால அவரு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் பேரே வச்சுட்டாரு. வீட்டுக்கு திருநாவுக்கரசர் பேரு, அவர் வீட்டுல இருக்க அனிமல்ஸுக்கும் திருநாவுக்கரசர் பேரு. அவர் ஒரு பெரிய பணக்காரரா இருந்தாரு. ஆனா தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் எல்லாம் எங்க என்னன்னாலே எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் பேரை வச்சிருவாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திருநாவுக்கரசரே இந்த ஊருக்கு வர்றாரு. வந்துட்டு பார்த்தா எல்லா இடத்துலயும் திருநாவுக்கரசர், தண்ணீர் திருநாவுக்கரசர் எல்லாமே அவர் பேரே போட்டிருக்கா. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. கேட்கிறாரு, என்னப்பா இது எல்லாத்துலயும் திருநாவுக்கரசர் பேர் போடுற, என்னப்பா யாருப்பான்னு கேட்கிறாரு. இல்ல இந்த ஊர்ல அப்பூதடிகள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் திருநாவுக்கரசர் மேல ரொம்ப அளவு கடந்த மரியாதை வச்சிருக்காரு. அதனால எல்லாத்தையும் அவர் பேரே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை காமிக்கிறாங்க. நேரா அவரு அந்த வீட்டுக்கு போறாரு. போயிட்டு ஏன்பா நான் வெளியூர்ல இருந்திருக்கேன்ப்பா. ஆமா எல்லாத்துலயும் திருநாவுக்கரசர் பேரை வச்சிருக்கியப்பா. என்ன விஷயம்னாரு. உங்களுக்கு தெரியாது சாமி அவரை பத்தி. அவர் ஒரு பெரிய சிவனடியார் அவரு. அவர் வந்து கடல்ல தூக்கி போட்டப்ப கூட அவர் சிவனே வந்து அவரை கடல்ல இருந்து காப்பாத்துறாரு. சமணர்களோட ஜெயிச்சு ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு சைவ மதத்துக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு. அதனால எனக்கு அவர் மேல ரொம்ப அளவு குறைந்த பக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருநாவுக்கரசர் தான் தான் அவர்துன்னு சொன்னோன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் காலில் வந்து கும்பிடுறாங்க. திருநாவுக்கரசரை நீங்க கட்டாயமா எங்க வீட்டுல விருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போறாரு. அவங்க வீட்டுல விருந்து சமைக்கிறாங்க. விருந்து ரெடி ஆனோன்னே பையனை கூப்பிட்டு, சின்ன பையன் ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு போய் தோட்டத்துல வாழை இலை பறிச்சுட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புறாங்க. அது போய் தோட்டத்துக்கு போய் வாழை இலை கட் பண்றான். பண்ணும்போது ஒரு பாம்பு அவனை கடிச்சிடுது. அந்த விஷம் ஏறி அவன் இறந்துடுறான். இறந்து அங்கேயே விழுந்துடுறான். அவங்க அப்பா அம்மா வந்து பாக்குறாங்க, பையன் இறந்து கிடக்குறான். இப்போ வந்து அவங்களுக்கு குழப்பமாயிடுது. என்னடா அவரை பெரியவரை நம்ம சாப்பிட வர சொல்லிட்டோம், இந்த பையன் வந்து இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றது, அவரை திருப்பி அனுப்புறதா நம்மளுக்கு மனசு கேட்கல. அதனால பையனை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு பாயில சுத்தி ஸ்டோர் ரூம்ல வச்சுக்கிறாங்க. பேசாம ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துடுறாங்க. திருநாவுக்கரசர் குளிச்சுட்டு வர்றாரு. பூஜை பண்ணிட்டு துணூறு கொடுக்குறாரு. துணூறு பூசுறதுக்கு இவங்க எல்லாம் பூசி விடுறாரு. பையன் எங்கப்பா வர சொல்லி பூசி விடணுங்கிறாரு. இல்லை சுவாமி, அவன் அவன் இல்லை சாமி, நான் என்னப்பாங்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா. என்னப்பா இது பையனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கும் போது நீங்கள் விருந்து சாப்பிட்றது ரெடி பண்ணுறீங்களா, எப்படிப்பா உங்களுக்கு மனசு வந்துச்சு, வாங்க பையனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பையனை எடுத்து வர சொல்றாரு. பையனை கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. உடனே ஒரு தேவார பாடலில் ஒரு 10 பாடல் பாடுறாரு. எல்லாத்துலேயும் அந்த கோலுன்னு ஒரு ஒரு மந்திர வார்த்தை. அது வந்து சமண மதத்தில் இருந்தப்ப அவருக்கு தெரிஞ்ச வார்த்தை. உடம்புல இருந்த விஷத்தை இறக்கும். அது மாதிரி சொல்லி ஒரு 10 பாடல் பண்ணோன்னே அவர் உடம்புல இருந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி பையன் திரும்பி உயிர் பெற்று வந்துடுறான். அந்த இதை வந்து படத்துல சிவாஜி கணேசன் நடிக்கும்பொழுது அவரும் இந்த மாதிரி இந்த 7 சக்கரத்திலேருந்து இறங்குறதுக்கு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு இந்த பாம்பை சொல்லி பாடிட்டே இருப்பாரு. பாம்பு வந்து அந்த உடம்புல விஷத்தை எடுக்கிற மாதிரி இந்த படத்துல காமிப்பாங்க. அப்புறம் எல்லாரும் அந்த பையன், அப்பா, அம்மா திருநாவுக்கரசுலாம் விருந்து சாப்பிட்டு இது பண்றாங்க, கொண்டாடுறாங்க. நன்றி, வணக்கம்.